ராஜசேகரன் நிறைய நடிகர் எடுத்துன்னு வந்து காசு கொடுப்பாங்க. இதே தான் பேசுறாங்க டாக்டருங்க. வால் நசுங்கி போச்சு உங்களுக்கு, இடுப்புது. அதை நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ன ஒன்று என்கிட்ட கேட்டாங்க. நான் சரி அப்படின்ட்டேன். எவ்வளோங்க ஆகும்? அப்பவும் நான் கேட்குறேன், எவ்வளோ ஆகுங்க காசுனாக்கா? கம்மியாக தான் ஆகும். கம்மியானோடனே ஒரு சந்தோஷம் தானே. ஒரு 3 லட்சம் 2 லட்சம்னாக்கா எனக்கு சந்தோஷம் அப்படின்றது. சரின்னு சொல்லிட்டு கூட்டு போனால் எல்லாம் நல்லா சேர்க்கிற வரைக்கும் நல்லா பார்த்தாங்க. அந்த உள்ள சேர்ந்த பிறகு ஒரு வார்டு கிடைக்கல, ஒன்றையும் கிடைக்கல. அப்புறம் எதுக்கு நீங்கள் வெளியவே போட்டுருந்தாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் வெளியே போட்டுருந்தாங்க. வெளியே போட்டு வந்து திரும்ப ஐசி வார்டு கூட்டின்னு போனாங்க. ஆப்ரேஷன் பண்ணி தூக்கின்னு வந்து போட்டாங்க. அந்த ஐசி வார்டில் கூட்டின்னு போனால் ஒரு நாளைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய். எனக்கு அப்போ வந்து பணம் பெருசாக தெரியல. இவர் வந்தால் போதும் எனக்கு. அப்போ வந்து எப்பயுமே வந்து கண்ணு பெருசாக தெரியாது இல்லையா. பணம்ன்றது என்ன இருக்குது, அவர் சம்பாரிச்சு கொடுத்த பணம் அவருக்கு செலவு பண்ண நான் வச்சு நான் என்ன பண்ணோம். அதனால் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு திரும்ப என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து இன்னொரு வார்டில் போட்டாங்க. விஐபி வார்டு ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் வேண்டாங்க, லோக்கல்லையே பாருங்க, என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை. நான் இல்லை விஐபி. இவர் ராஜசேகரன் நிறைய நடிகர் எடுத்துன்னு வந்து காசு கொடுப்பாங்க. இதே தான் பேசுகிறாங்க டாக்டருங்க. நிறைய பணம் வரும், எல்லா நடிகரங்களை பார்க்கணும் ஹாஸ்பிட்டலில், எல்லாம் பணம் கொடுத்துட்டு போனால் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வசூல் பண்ணி தரணும். இதை தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திரும்ப வந்து அந்த 2 லட்ச ரூபாய் வார்டுலேருந்து 2.5 லட்ச ரூபாய் வார்டுக்கு தூக்கின்னு போயிட்டாங்க. 7ஆம் நம்பர் வந்து 2.5 லட்ச ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஐசி வார்டில். 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. என்கிட்ட பணம் இல்லைன்றேன். ஷூட்டிங்காரங்க கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க. ஷூட்டிங்காரங்க கொடுப்பாங்க, வாங்கிட்டு வாங்க. ஏங்க ஷூட்டிங்காரங்களுக்கு வேறு வேலை இல்லை? இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து டாக்டருங்களுக்காக கொடுப்பாங்க காசு. அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தெரியுங்க. ஒரு ஷூட்டிங் நடிக்கிறது வந்து லோக்கல் ஆளாலும் சரி, நல்லவங்களாலும் சரி, அதில் எவ்வளோ வருமானம் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், ஷூட்டிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.